சேலம் மாவட்டம் பெருமாம்பட்டி பஞ்சாயத்துலேருந்து தும்பாதுளிப்பட்டி கிராமத்தில் நான் சாகுபடி செஞ்சு இருக்கிறேன். இது செடி வச்சதுலேருந்து 45 நாளையில் வந்து காய் அறுவடைக்கு வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ மட்டும் வரும். அப்புறம் 10 நாளைக்கு ஒருக்கா இன்னும் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு எப்படின்னாலும் 50 கிலோ 100 கிலோ அளவுக்கு பறிக்கலாம், அரை ஏக்கர் வச்சா. இந்த காயினோட இது மருத்துவம்னு பார்த்தோம்னா சுகருக்கு, ப்ரெஷருக்கு, நல்ல உடல் பருமனாக இருக்கிறீங்க இது எல்லாம் வந்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து இதில் வந்து அதிக பூச்சி மருந்து அடிக்கிறது, இது பழகியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இது வந்து நல்லா ஈல்டு கொடுக்குது. அப்பப்போ வந்து ஏதோ ஒரு டைம் வந்து இந்த பச்சை புழுவுக்கோ இல்லை வேறு எதனாலும் ஒரு நோய் சிம்டம்ஸ் கிடைச்சிச்சின்னா நாம் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மித்த விவசாயத்துக்கான இது கோவக்காய் விவசாயம் சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு அரை ஏக்கர் போட்டுட்டோம்னா வாரம் ஒரு 50 கிலோ டு 100 கிலோ வரையிலும் காய் பறிக்கலாம். நம்ம பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது. நல்லா தொழு உரம் கொடுத்து நல்லா களைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல மாதிரியாக பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா கோவக்காயில் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஈல்டு எடுக்கக்கூடிய விவசாயிங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. அதேமாரி சில பார்த்திங்கன்னா நேரடியாக நாம் கொண்டு போய் விற்கணும், இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கொண்டு போய் விற்றோம்னா இன்றைக்கி கிலோ 50 ரூபா 60 ரூபா போகக்குள்ள நம்மளுக்கு நேரடி காசு கிடைக்கிறதுனால நல்ல விவசாயிகள் வருமானமாக இருக்குது. விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் வந்து நஷ்டம்னு சொல்கிறத விட இதுமாரி நம்ம நேரடியாக கொண்டு போய் விற்கக்குள்ள நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதேமாரி வந்து கோவக்காயை பொறுத்த வரையிலும் நஷ்டம்னு ஒன்றும் இது கிடையாது. நல்லா பராமரித்து நல்லா கொண்டுகிட்டு வந்தோம்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். அதேமாரி வந்து வருமானமும் நல்ல வருமானம் இருக்கும். நம்ம இன்னும் உள்ளார கூட கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது இது எல்லாமே கூட பண்ணிக்கலாம். நுகர்வோருக்கு என்ன அப்படின்னா, இது சுகர் இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமனாக இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, அதேமாரி வந்து சமைக்கிறதுக்கு இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சமைச்சு சாப்பிட்டா உடல் பருமனாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது. நுகர்வோர்களுக்கு வந்து இந்த நாட்டுக்காயை பொறுத்தவரையிலும் விரும்பி நல்லா வாங்கி சமைக்கிறாங்க. நாம் வந்து இங்கே உழவர் சந்தையில் விற்கிறதுனால அவங்க விரும்பி வந்து வாங்குகிறாங்க. நல்ல மருத்துவ குணம் உள்ள காய் எது அப்படின்னா கோவக்காய் ஒன்று. எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. வந்து பழகிய நாம் வந்து கட்டுப்படுத்திட்டோம்னா இதுமாரி ட்ராப்பு கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பத்தில் இருந்து இதை கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம இது தாக்குன்னு வெட்டியும் பண்ணுறதோட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செடி வச்சு ஒரு 30 நாள் 40 நாளையிலேயே நாம் வந்து இதை ட்ராப்பை வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு பழகி கண்ட்ரோல் பண்ணிடுது. அதிகமாக தாக்கிறதில்ல இதை பொறுத்தவரையிலும். மீதியெல்லாம் புடலங்க பீக்கங்காயில் தாக்குற அளவுக்குலாம் இந்த கோவக்காயை பொறுத்தவரையிலும் தாக்கிறதில்ல. விவசாயிங்களுக்கு அதனால் நல்லா ஈல்டு கிடைக்குது, நல்லா வந்து ஒரு பலனை கொடுக்குது. கோவக்காய் விவசாயத்தை பொறுத்தவரை நல்லா பராமரிப்பு இருந்துச்சுன்னா ஒரு 2.5 வருஷம் விட்டு 3 வருஷம் நல்லா காய் ஈல்டு கிடைக்கும். அதேமாரி வந்து வருமானங்கள் நிறையா கிடைக்கும். ஐயோ இதை வந்து மறுபடி அழித்து காட்டை ஓட்டி இதெல்லாம் பண்ணணுமேங்கிறது கிடையாதுங்க. இதை வந்து நம்ம இதுமாரி 10க்கு 10 அடி கேப்பில் வந்து செடி வச்சிட்டோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து இதை பராமரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்ல ஈல்டு கொடுக்குது கோவக்காயை பொறுத்தவரையிலும். அதனால் விவசாயிங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க வேண்டியது. யாராக இருந்தாலும் துணிஞ்சு கோவக்காய் விவசாயம். காயை பொறுத்தவரையிலும் வைரஸுங்கிறது கிடையாதுங்க. இந்த வைரஸோ இல்லை வேறு நோயோ இதமாரிலாம் கிடையாது. 2 விஷயம் பழகி ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தது இப்போ இந்த மழை காலங்களில் பச்சை புழு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா போதும். அதுக்கு கொஞ்சம் நம்ம இயற்கையான முறையில் கூட இப்போ வேப்பெண்ணெய் கரைசல் இதுமாரி தெளித்தோம்னா, பொங்கெண்ணெய் கரைசல் இதுமாரி தெளித்தோம்னாவே நம்மளுக்கு நல்ல ஈல்டு கொடுத்துரும். நோயின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக தாக்கிறதில்ல. நம்ம பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டு தொழு உரங்கள், எனக்கு சாம்பல் இதுமாரி கிடைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்ல மாதிரியாக வந்து ஈல்டு கிடைக்குது. நான் மெயினாக வந்து இயற்கையான முறையில் தான், ரசாயன உரம் அதிகம் பயன்படுத்துறதில்ல.
இயற்கையான தொழு உரங்களை வச்சு நான் அதிகம் பயன்படுத்திக்கிறது. அதனால் நல்லா ஈல்டு கிடைக்குது. இயற்கையான முறையில் தான் நான் வந்து இந்த காய் எல்லாமே உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். அதேமாரி நுகர்வோர்கள் வந்து இயற்கையான முறையில் அவங்க சமைச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறதுனால விரும்பி இதை வந்து வாங்குகிறாங்க. ரசாயனம் இருந்தால் அதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், இயற்கையானதுங்கிறது வேறு டேஸ்ட்டு இருக்கும். அதனால் வந்து இயற்கையாக பண்ணினதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டும் கிடைக்கிது, நுகர்வோர் மத்தியில் நம்மளுக்கு வரவேற்பும் நிறையா நல்லா இருக்குது. அதேமாதிரினா இது வந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே போனால் கூட ஒரே நபர் வந்து காய் பொறிக்கிறது ஈஸி. ஒரு நபர் குறைந்தபட்சம் 50 கிலோ பொறிக்கலாம். 5 மணிக்கு மேலே போய் ஒரு நபர் சாதாரணமாக உங்களுக்கு வந்து 50 கிலோ அளவுக்கு காய் பறிக்கலாம். மித்த காய் மாரி காலையிலையோ இதோ ஒரு 2-3 ஆளோ அதுமாரிலாம் தேவையில்லை. இது பாருங்கள், ஈஸியாக பறிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். டக்குன்னு இதுமாரி ஒரு பக்கெட்டு வச்சுக்கிட்டோம்னா அருமையாக வந்து பறிச்சுக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ காசு மீதி ஆகுது. ஒரு கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் பறிக்கிறதா இருந்தால் 4 பேர் 5 பேர் வச்சுக்கிட்டு பறிக்கிறத இதுமாரி வந்து ஒரே ஆள் கூட 50 கிலோ பறிக்கலாம். அதுமாரி இது காய் பறிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரே ஆள் பறிக்கிறதுனால நம்ம இப்போ ஒன்றும் இல்லைங்கண்ணா, 4 பேர்த்துக்கு 4 2 8 ஒரு 500 ரூபா கூலி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இது ஒரே ஆள் பறித்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அதனால் ரொம்ப ஈஸியான வேலை. இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலவங்களுக்குள்ள இதெல்லாம் செஞ்சாங்களா மக்கள் மத்தியில் இது இன்னும் நல்ல வரவேற்பு இருக்குது நிறையா காய்க்கு. அதனால் வந்து கோகா பயிரிடுறதுனால ஒன்றும் நஷ்டம்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கண்ணா.